அரச வர்த்தமானி திறந்த போட்டிப் பரீட்சை ஓபன் எக்ஸாம் மற்றும் அரச சேவையில் உள்ளவர்களை டிஓ ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளுதல். லிமிடெட் எக்ஸாம் பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளுதல். 01 நாடளாவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிமூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக அரச சேவையில் இருக்கும் பட்டதாரிகளையும் ஏனைய பட்டதாரிகளையும் இலங்கை ஆசிரியர் சேவைக்குச் சேர்த்துக்கொள்வதற்கான விண்ணப்பம் கோரும் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 02 2474 கீழ் 18 ஆம் இலக்க மற்றும் 2026 பிப்ரவரி 2 ஆம் திகதி குறிக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதியன்று அரச சேவையில் இருந்தும் தற்போது அரச சேவையில் இருப்போரும் 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதியன்று அல்லது அதற்கு முன்னதாக பட்டத் தகைமையை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 03 2474 கீழ் 19 ஆம் இலக்க மற்றும் 2026 பிப்ரவரி 2 ஆம் திகதி குறித்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக பின்வரும் பிரிவுகளின் கீழ் பட்டத் தகைமையை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதியன்று 40 வயதுக்கு உட்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி பட்டத் தகைமையை பூர்த்தி செய்த அரச சேவையில் இல்லாத பட்டதாரிகள். 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதியன்று 40 வயதுக்கு உட்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி பட்டத் தகைமையை பூர்த்தி செய்து 2023 பிப்ரவரி 10 இற்கு பின்னர் அரச சேவையில் நியமனம் பெற்று தற்போது வரை சேவையில் இருக்கும் உத்தியோகத்தர்கள். 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதியன்று 40 வயதுக்கு உட்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி பட்டத் தகைமையை பூர்த்தி செய்து 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதியன்று அரச சேவையில் இருந்தபோதிலும் தற்போது உத்தியோகபூர்வ அனுமதியுடன் அப்பதவியிலிருந்து விலகியிருக்கும் உத்தியோகத்தர்கள். 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதியன்று 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்து அந்த திகதியிலேயே அரச சேவையில் பதவியொன்றை வகித்து வந்து வர்த்தமானி அறிவித்தலின்படி 2023 பிப்ரவரி 10 ஆம் திகதிக்கு பின்னர் பட்டத் தகைமையை பெற்ற அரச உத்தியோகத்தர்கள். 04 2023 ஜனவரி 27 ஆம் திகதி வெளியிடப்பட்ட 2317 ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் தற்போது வரை அரச சேவையில் இருப்பார்களாயின்